நாகர்கோவிலில் விசாரணை கைதி சபரிவர்மன் சிறைக்குள் கொல்லப்பட்ட விவகாரம் குறித்த மக்கள் கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். மாற்றுத்திறனாளி போகும்போது அவன் ஒரு நம்பிக்கை அடிப்படையில் போவான். ஒரு போலீஸ் நிலையத்துக்கு போகிறோம், நம்மளுக்கு போய் விசாரணை பண்ணுவாங்க, நம்ம என்ன நடந்தோ சொல்லலாம் போகிறான். ஆனால் அவனை கட்டாயப்படுத்தி அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கு. இது தவறான செயல், மக்கள் விரோத செயல். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசாரணை கைதினா அவர் குற்றவாளி கிடையாது. விசாரிக்கிறது ஒரு அன்பான முறையில் தான் விசாரிக்கணும்னு தான் தமிழக சட்டம் சொல்லுது. அந்த அடிப்படையில் பார்த்தா அவங்க அடிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு தெரியல. காவல்துறை நமது நண்பன் என்று சொல்கிறார்கள், ஆனால் காவல் நிலையத்துக்கு சென்றால் சரியான மரியாதையை பொதுமக்களுக்கு வழங்குவதில்லை. இவங்களெல்லாம் வேலைக்கு வச்சுருக்காங்க. திரும்பவும் இன்னொருத்தரை பிடிச்சி கொண்டாந்து கொலை பண்ணுவாங்க. அப்போ நம்ம பேசாமல் இருக்கிறதா? அப்போ இவங்களை வேலையை விட்டு தூக்குங்க. அது உதாரணம். சிறையில் இருந்த கைதியை அடித்து கொலை செய்தது மிகவும் வருந்தத்தக்கது, கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு அரசு விரைந்து ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாதான் குற்றங்கள் குறையும். சட்டத்தின் முன்னாலே நிறுத்தி சரியான தண்டனையை விரைவில் வாங்கி கொடுத்து இவர் உண்மையிலேயே இவர் சரியான சட்டத்தின் ஆட்சியை நடத்துறாருங்கிறது நிரூபிக்கணும். அதிக ஒரு குற்றங்களுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஏன்னா முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்கு. போதிய பயிற்சி இன்னும் கொடுக்கணும். அவைக்கு ஆட்சி 60 நாள் ஆகியிருக்கு. இருந்தாலும் கூடுதலாக அந்த கவனம் என்பது செலுத்தப்பட வேண்டும். போலீஸில் அடித்து கொண்டுட்டாங்கன்னா அதை ஆட்சி செய்கிறவங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஒரு தடவை சொன்னார், ஸ்டாலின் கையில் தான் அந்த போலீஸ் அதிகாரம் இருக்கிறது அப்படின்னாரு. இந்த ஆட்ட நாங்கள் கேட்குறோம், இதே விஜய் கையில் போலீஸ் அதிகாரம் இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியலை. இப்படியே போச்சுன்னா இந்த தமிழ்நாடு சுடுகாடாக மாறப்போகுது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இதை பற்றி எந்த ஒரு அறிக்கையும் விடலை. இதே போன்று நினைத்தால் நாளை விவசாயிகளுக்கும் இதே நிலை ஏற்படும். இனிமேல் எந்த ஒரு தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துலையும் லாக் அவுட் டெத்து நடக்கக்கூடாது. இந்த அரசு அதுக்கான பரிசீலித்து உடனே நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இவங்க ஆட்சியிலே 60 நாளே 4 பேர் லாக்அப் டெத்து நம்ம நடந்திருக்கு. இது காரணம் என்னன்னாக்கா, காவல்துறை அதிகாரிகள் சக மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் அனைவரையுமே குற்றவாளி கண்ணோட்டத்திலே பார்ப்பதன் விளைவாகத்தான் இது நடக்கிறது.